ஓம் சாந்தி 8/7/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் ஃபவுண்டேஷன் பியூரிட்டி, அதாவது அஸ்திவாரம் தூய்மையாகும். தூய்மை இருந்தது என்றால் யோகத்தின் கூர்மை இருக்கும். யோகத்தின் கூர்மை இருந்தது என்றால் பேச்சில் சக்தி இருக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும்? பதில்: தலைமீது பாவ கர்மங்களின் சுமை என்ன இருக்கிறதோ அதனை இறக்குவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். பாபாவினுடையவராகி ஏதாவது பாவ கர்மம் செய்தால் மிகவும் வேகமாக விழுந்து விடுவீர்கள். ஒருவேளை பிரம்மகுமாரிஸ் வித்யாலயத்தை நிந்தனை செய்தீர்கள் என்றால், ஏதாவது கஷ்டம் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் பாவம் ஆகிவிடும். பிறகு ஞானத்தை கேட்பதாலோ கூறுவதாலோ எந்த நன்மையும் இருக்காது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எப்படி எஜமானர்கள் ஆக முடியும் என்பதை ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நன்றாக தாரணை செய்யுங்கள். சிலருடைய புத்தியில் பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று இருக்கிறது. அதாவது நாம செய்கின்ற நல்லது அல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள். இதற்கு குருட்டு நம்பிக்கையின் பாவனை என்றுதான் சொல்லப்படுகிறது. பகவான் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதில்லை. பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று உங்களுக்கு தெரியும். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். மற்றபடி தந்தை அனைவரின் மனங்களையும் அறிவார் என்று நினைக்க கூடாது. இதற்கு அறியாமை என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் என்னென்ன கர்மா செய்கிறார்களோ அதற்கு நல்லது அல்லது கெட்டது டிராமா அனுசாரம் அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது. இந்த விஷயத்திற்கும் பாபாவிற்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. நிறைய குழந்தைகள் விகாரத்தில் செல்கிறார்கள், பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிறகு இங்கே, அதாவது மதுபன் அல்லது சென்டர்களுக்கும் வந்து விடுகிறார்கள். இதெல்லாம் பாபாவுக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தொழிலெல்லாம் நான் செய்வதில்லை என்று பாபா கூறுகிறார். ஆக்சுவலி எல்லாம் அறிந்தவர் என்ற வார்த்தையே ராங் தான். படிப்பு மிகவும் சகஜமானது. மற்றபடி பாவ கர்மங்களின் சுமையை எப்படி இறக்குவது, அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இப்படியும் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அளவற்ற பாவங்கள் செய்கிறாங்க, நிறைய டிஸ்சர்வீஸ் செய்கிறாங்க, அதாவது அவசேவை செய்கிறாங்க. டிஸ்சர்வீஸ் என்றால் அவங்களுடைய மன்மத் படி செய்கிறது, கேட்காம கொள்ளாம செய்கிறது, அல்லது எது செய்ய வேண்டான்னு சொல்றாங்களோ, எது ஸ்ரீமத்திலேயோ அதெல்லாம் செய்துட்டே இருப்பாங்க. பிரம்மகுமாரிஸ் ஆசிரமத்திற்கு தொந்தரவு கொடுப்பதற்கு முயற்சி செய்வாங்க. இப்படியெல்லாம் செய்தால் பாவ கணக்கு ஏறிட்டே போகும். பிறகு அந்த பாவம் எல்லாம் ஞானம் கொடுப்பதனால போகாது. யோகத்தின் மூலம்தான் பாவங்கள் அழியும். ஆகையால் பாபா சொல்கிறார், முதல்ல யோகத்திற்கு வேண்டிய முழு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் யாருக்காவது அம்பு கூட பாய முடியும். அதாவது பிறருக்கு சொன்னாலும் அவர்களுக்கு அது புத்தியில் பதியும். பாபா சொல்கிறார், குழந்தைகளுக்கு ஞானம் புரிய வைப்பதற்கான ஆர்வம் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு பைசா அளவிற்கு கூட யோகா இல்லை. இதனால் என்ன நன்மை? ஆகையால் முக்கியமான விஷயம் நினைவின் மூலம் தூய்மை ஆகுவதுதான் என்று பாபா சொல்கிறார். யாரெல்லாம் அதிகமாக நினைவு செய்கிறாங்க, யாரெல்லாம் குறைவாக நினைவு செய்கிறாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் பாபாவுக்கு தெரியும் என்று நினைக்காதீங்க. நீங்களே உங்களுடைய சார்ட்டை பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் என்று பாபா கூட உங்களிடம்தான் கேட்கிறார். நடத்தை மூலம் கூட தெரிய வரும். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். மற்றபடி யாருக்காவது ஞானம் சொல்றதுனால உங்களுடைய பாவங்களோ அல்லது அவர்களுடைய பாவங்களோ அழியாது. நினைவில்தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறார்கள்.
அந்த படிப்பில் கூட எத்தனை பாட புத்தகங்களை படிக்கிறார்கள், எவ்வளவு உழைக்கிறார்கள், என்ன சம்பாதிப்பார்கள். படித்துக் கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டால் படிப்பு முடிந்து போய்விடும். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு தாரணை ஆகும். தூய்மையாகவில்லை என்றால், பாவங்களை அழிக்கவில்லை என்றால் அதிக தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். நிறைய குழந்தைகள் நான் எப்பொழுதும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். பாபாவை விட்டால் எங்களுக்கு வேற யார் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நினைவில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. நாங்கள் நினைவில்தான் இருக்கிறோம் என்று அறியாமையினால் கூறிவிடுகிறார்கள். உழைப்பில்லாமல் யாராவது உலகத்திற்கே எஜமானர்கள் ஆக முடியுமா என்ன? உயர்ந்த பதவி அடைய முடியாது. மேலும் நினைவின் கூர்மை இருக்கும் போதுதான் சேவையும் செய்ய முடியும். அதாவது நாங்க எப்பவுமே பாபா நினைவிலேயே இருக்கிறோம்னு சொல்றீங்களே, பாபா சொல்றார், எப்பொழுதுமே நீங்க பாபா நினைவுல இருக்கிறீங்கன்னா பிறகு சேவை செய்து பிரஜைகளையும் உருவாக்கி இருக்கணும். ஆகையால் அதையும் நான் பார்க்கிறேன் என்கிறார். எல்லாவற்றிற்கும் கணக்கு தேவை என்கிறார். எத்தனை பேரை தனக்கு சமமாக மாத்திருக்கீங்க, எத்தனை பிரஜைகளை உருவாக்கியிருக்கீங்க என்றெல்லாம் பார்க்கிறார் பாபா. ஏனென்றால் அப்பொழுதுதான் ராஜா பதவி அடைய முடியும். முதல் முக்கியமான விஷயம், மற்ற தொடர்புகள் எல்லாம் விட்டுவிட்டு ஒரு தந்தையுடன் தொடர்பை இணைக்க வேண்டும். அதற்கு ஆத்ம அபிமானி ஆக வேண்டியதாக இருக்கும். வீட்டில் இருந்தாலும் இது பழைய உலகம், பழைய சரீரம், இதெல்லாம் அழிய போகிறது என்று உணர வேண்டும். நம்முடைய வேலை தந்தை மற்றும் ஆஸ்தியோடுதான். அதற்காக பாபா நீங்கள் இல்லறத்தில் இருக்க வேண்டாம், யாருடனும் பேச வேண்டாம் என்று சொல்வதில்லை. சில குழந்தைகள் பாபாவிடம், பாபா நாங்கள் திருமணங்களுக்கு போகலாமா என்று கேட்கிறார்கள். தாராளமாக செல்லுங்கள் என்றுதான் பாபா சொல்கிறார். அங்கு கூட போய் சேவை செய்யுங்கள். புத்தியின் யோகம் சிவபாபாவிடம் இருக்கணும், அவ்வளவுதான். சில குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்காமல் மிகுந்த நஷ்டம் ஏற்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் தேவை. எப்படியெல்லாம் பாவங்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு யோகாவே வருவதில்லை, அவர்களால் நினைவு செய்ய முடிவதில்லை. அதாவது இது ஒரு சூக்ஷ்மமான பாயிண்ட். நம்ம பாவங்கள் செய்துட்டு இருக்கிறோமா இல்லையா, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு பாபா அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். பாவங்கள் செய்துட்டு இருந்தோம்னா நல்ல யோகா வராது, யோகத்துல இருக்கவே முடியாது. இது ஒரு செக்கிங் பாயிண்ட். சில குழந்தைகள் பாபாவிடம், பாபா எங்களுக்கு தானம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது, இப்பொழுது ஞானத்திற்கு வந்துவிட்டோம், ஆகையால் இப்பொழுது என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா ஆலோசனை கொடுக்கிறார். குழந்தைகளே, ஏழைகளுக்கு தானம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏழைகள் ஒன்றும் பட்னியில் இறப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் பிச்சைக்காரர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஆகையால் இந்த விஷயங்களிலிருந்து உங்களுடைய புத்தி விலகிவிட வேண்டும். தானம் செய்வதில் கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிறைய குழந்தைகள் அவங்க விருப்பப்படி செய்திடுறாங்க. இதனால் தன்னுடைய பாவ சுமைகள் மிகவும் அதிகமாகி விடுகிறது என்று புரிந்து கொள்வதே இல்லை. ஞான மார்க்கம் என்பது ஏதோ கேலி கூத்திற்கான மார்க்கம் அல்ல, இதெல்லாம் விளையாட்டல்ல என்று பாபா புரிய வைக்கிறார். பாபாவுடன் தர்மராஜரும் இருக்கிறார். தர்மராஜுடைய பெரிய பெரிய தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் இப்போ தெரியாது. கடைசியில தர்மராஜ் கணக்கு பார்க்கும் போது எல்லாம் தெரிய வரும் என்று சொல்வார்கள் தானே. பல பிறவிகளின் தண்டனைகளை அடைவதற்கு அதிக நேரம் ஒன்றும் ஆகாது. ஒரு முரளியில பாபா சொல்லியிருக்கிறார், அந்த தண்டனை ஒரு செகண்ட் தான் அனுபவிப்பீங்க. ஆனா அந்த ஒரு செகண்ட் எப்படி இருக்குன்னா பல பிறவிகள் ஜென்ம ஜென்மமாக இந்த தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். சிலர் இப்படியும் கேட்பாங்க, இறைவா எதற்காக இந்த டிராமாவை உருவாக்கினேன், எதற்காக எங்களை இந்த சக்கரத்துல எல்லாம் கொண்டு வந்தேன்? அதற்கு பாபா சொல்றார், இது அனாதி டிராமா அல்லவா, சக்கரத்துல வந்து கொண்டே இருப்பீங்க. சக்கரத்துல வரவில்லை என்றால் இந்த உலகமே இருக்காது.
தூய்மை ஆகாதவரை உயர்ந்த பதவி கிடைக்காது. உங்களிடம் நிறைய பேர் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளாக மாறிடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், சகோதரன் சகோதரி ஆகுவது சித்தி வீட்டுக்கு போவது போல் இல்லை. BK என்று பேருக்கு சொல்லிக் கொள்கிற விஷயம் இல்லை. தேவதை ஆகுவதற்கு முதலில் தூய்மையாக வேண்டும், பிறகு படிக்க வேண்டும். அடுத்தது பாபா சொல்கிறார், ஷரீரம் இல்லாமல் தந்தை எப்படி பேசுவார், எப்படி கேட்பார்? ஆத்மாவும் ஷரீரத்தில் வரும் பொழுதுதான் கேட்கிறது, பேசுகிறது. பாபா சொல்றார், நான் வந்திருப்பதே உங்களை தூய்மையாக்குவதற்கான வழி சொல்வதற்கு. இவங்க நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா என்று அவங்களுடைய நடத்தையின் மூலமா தெரிய வரும். நான் சாட்சியாக பார்ப்பேன். இது பாவாத்மாக்களின் உலகம், சத்தியுகம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம். இது சங்கமம். சிலரெல்லாம் மந்த புத்தி உடையவர்களாக இருப்பாங்க, டல் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களால எந்த தாரணையும் செய்ய முடியாது, பாபாவையும் நினைக்க முடியாது. பிறகு டூ லேட் ஆகிவிடும். மூங்கில் காடு தீப்பற்றி எரியும் பொழுது யோகத்தில் கூட இருக்க முடியாது. நிறைய துக்கத்தின் மலை விழப்போகிறது. நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை தந்தையிடமிருந்து அடைந்துவிட வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். தேகாபிமானத்தை விட்டுவிட்டு சேவையில் ஈடுபட வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆக வேண்டும். பணத்தையும் வீணாக இழக்கக்கூடாது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், படிப்பின் கூடவே அவசியம் தூய்மையாக வேண்டும். இப்படிப்பட்ட தகுதியுடைய நல்ல குழந்தைகளாகி சேவைக்கான நிரூபணம் அளிக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்தூல செல்வத்தை கூட வீணாக இழக்கக்கூடாது. தூய்மையற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது. ஞான செல்வத்தையும் பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும். வர்தானம், சதா வளைந்து கொடுக்கும் விசேஷ தன்மையின் மூலம், அதாவது மோல்ட் ஆகக்கூடிய விசேஷ தன்மையின் மூலம் தொடர்பு மற்றும் சேவையில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகளிடம் தன்னை மோல்ட் ஆக்கிக் கொள்வதற்கான விசேஷ தன்மை உள்ளதோ அவர்கள் சகஜமாகவே கோல்டன் ஏஜ்டு நிலை வரை சென்று சேர முடியும். எப்படி சமயமோ எப்படி சூழ்நிலையோ அதற்கேற்றபடி தன்னுடைய தாரணைகளை வெளிப்படுத்துவதற்கு மோல்ட் ஆக வேண்டும் அல்லது வளைந்து கொடுக்க வேண்டியதாக உள்ளது. வளைந்து கொடுப்பவர்தான் உண்மையான தங்கம் ஆவார். அதாவது மோல்ட் ஆனால்தான் ரியல் கோல்ட் என்றார் பாபா. எப்படி சாகார பாபாவின் விசேஷ தன்மையை பார்த்தீர்கள்? எப்படி சமயமோ எப்படிப்பட்ட மனிதரோ அதற்கேற்ற ரூபம் இருந்தது. அதே போல தந்தையை பின்பற்றுங்கள். அப்போது சேவை மற்றும் தொடர்பு அனைத்திலும் சகஜமாகவே வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், எங்கே அனைத்து சக்திகள் இருக்கிறதோ அங்கே தடையில்லாத வெற்றி கூடவே இருக்கும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் ஹீரோ ஆக்டர். இந்த உலக நாடக மேடையில் நமக்கு எவ்வளோ நல்ல அழகான சிறந்த பார்ட் கிடைத்திருக்கிறது. அதாவது ஹீரோ ஆக்டராக நடிக்கக்கூடிய பார்ட், கதாநாயகனாக நடிக்கக்கூடிய பார்ட். அப்போ ஹீரோ பார்ட் என்றால் அந்த முழு படத்துலேயும் அவங்க நடிப்பாங்க. அதுபோல நாம கூட முழு கல்பத்தில் 4 யுகங்கள்லையும் நடிக்கிறோம். சங்கம யுகத்துல இருந்தே நமக்கு அந்த ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு ஆரம்பமாயிடுறது. சங்கம யுகத்துல எப்போ படைக்கிறவர் சிவபாபா வராரோ, படைப்பவர் வந்ததுமே புதிய படைப்பை படைக்கிறார். இங்கிருந்தே நம்ம ஹீரோவாக ஆயிடுறோம். அதாவது அவர் டைரக்டர் இல்லையா, சிவபாபா டைரக்டர். அப்போ அவருடைய டைரக்ஷன் படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் இப்போ செய்கிறோம் சங்கம யுகத்துல. ஆகையால் தான் முழு கல்பத்திலையும் நம்ம ஹீரோ ஆக்டராக மாறிடும். அந்த ஹீரோஸுக்கு தான் சம்பளம் அதிகமாக, வருமானம் எல்லாம் அதிகமாக இருக்கும். நமக்கும் அது போல சங்கம யுகத்துல பாருங்க, நம்முடைய கனெக்ஷன் யாருடன் இருக்கு? வெறும் சிவ் பாபா டைரக்டர் மட்டும் இல்லை,
படைப்பவர் சிவபாபாவுடனும் கனெக்ஷன் இருக்கு. அதே நேரத்துல ஆதிதேவ் பிரம்மாவுடனும் நமக்கு கனெக்ஷன் இருக்கு. அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரும் நமக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார். ஆகையால ஒவ்வொரு காரியத்திற்கும் நமக்கு பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார். அந்த டைரக்டர் சொல்ற மாதிரி நான் நடிச்சாதான் அப்போ எல்லாரும் ஆஹா ஆஹான்னு சொல்ற அளவுக்கு நான் உயர்ந்த நடிகன் ஆக முடியும், ஹீரோ நடிகன் ஆக முடியும். அப்போ ஹீரோ நடிகன்னு எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்க ஸ்டைல் பிடிக்கும், அவங்க வசனம் பிடிக்கும், அவங்க எல்லாமே ஃபேஷன் எல்லாமே பிடிக்கும். அது போல பாபா எல்லாருக்கும் பிடிக்கணும், அது போல ஒரு நல்ல தேவதையாக என்னை மாத்திட்டு இருக்கிறார். ஆகையில நாம என்ன செய்யணும், அவருடைய டைரக்ஷன் படி நடக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்குறார் பாபா. எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி கேட்கணும், உள்ளுணர்வு எப்படி இருக்கணும், கனவு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பாபா நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறார். அப்ப அந்த டைரக்ஷன் படி நம்ம நடக்கும் போது ஒரு சிறந்த ஆக்டர் ஆகலாம். அதே நேரத்துல நம்ம எப்பயாவது தவறு செய்தோ சரியாக நடிக்கலைன்னா உடனே என்ன செய்வார் டைரக்டர், கட் கட் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது, உடனே முரளியில வந்துடும். இது போல நீங்க செய்யக்கூடாது. என்னைக்கு நம்ம ஏதாவது தவறு செய்யறோமோ அடுத்த நாள் முரளியில அந்த பாயிண்ட் பாபா ஹைலைட் பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம், டைரக்டர் பார்த்துட்டே இருக்கிறார், நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார், அதன்படி நம்ம நடக்கணும். ஆகையால அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோக்கு சம்பந்தம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்கும். அப்போதான் அவங்க அந்த டைரக்டர் சொல்றது முழுமையா அப்படியே உள்வாங்கிப்பாங்க, உள்வாங்கிட்டு அதை நடிச்சு காட்டுவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க. அது போல பாபா எந்த அர்த்தத்துல சொல்றாரோ அந்த அந்த சென்ட்ரல் ஐடியான்னு சொல்லுவோம், அந்த உட்கருத்து என்ன, அவங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உள்வாங்கிட்டு அதை அப்படியே நடிச்சோம் அப்படின்னா எல்லாருமே ஆஹா ஆஹான்னு சொல்ற அளவுக்கு நல்ல உயர்ந்த தேவதைகளாக நம்ம மாறிடுவோம். அப்போ தேவி தேவதைகள்னு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு அந்த அங்கத்திலையும், அதாவது ஒவ்வொரு கர்மத்தையும் ஸ்ரீமத் படி நம்ம செய்ததுனால, ஒவ்வொரு அங்கத்திற்கும் அந்த ஸ்ரீமத் பயன்படுத்துறதுனால பக்தி மார்க்கத்துல கூட என்ன செய்வாங்க, அந்த தேவதைகளுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கு பூஜை செய்வாங்க அல்லது புகழ் பாடுவாங்க இல்லையா. ஆகையால நான் ஆக்டர், ஹீரோ ஆக்டர், சிவபாபா என்னுடைய டைரக்டர், பிரம்மா பாபா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறார். அவங்களுடைய வழிப்படி நான் எல்லாமே செய்யணும். ஏதாவது புரியலன்னா கேட்கணும், புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் செய்யணும். அப்போதான் நம்ம சிறந்த ஹீரோ ஆக்டர் ஆக முடியும். பொதுவா உலகத்துல ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க யாரும் ஆக்சுவலி ஹீரோஸ் கிடையாது. அவங்க எல்லாம் என்டர்டெய்னர்ஸ், அவ்வளவுதான். என்டர்டெயின் பண்ணுவாங்க, யாரையும் காப்பாத்துறது இல்லை. ஆனா நாம யாரு, பாபா நம்மள ஹீரோ ஆக்டர்ஸ் ஆக்குறாருன்னா நாம ஜஸ்ட் என்டர்டெயின் பண்றவங்க இல்லை, எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய பூர்வீக ஆத்மாக்கள். ஆகையால நான் ஹீரோ ஆக்டர் என்பதை உணர்ந்தால் என்னுடைய நடிப்பு நல்லா இருக்கும், டைரக்ஷன் படியும் நடப்பேன், அதே நேரத்தில் மற்றவங்களையும் என்னால் காப்பாற்ற முடியும். ஆகையால இன்று நாள் முழுவதும் நான் யாரு, ஹீரோ ஆக்டர். டைரக்டருடைய டைரக்ஷன் படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கக்கூடிய ஹீரோ ஆக்டர் என்ற உணர்வுல இருந்து அனுபவங்கள் அடையணும். ஓம் சாந்தி. பாபானி ஆஹா என் பாக்கியம் பாபானி, தாயாய் வந்த மெய்ப்பொருளே, தவம் என்ன செய்தேன் நான் தெரியலையே. ஆஹா என் பாக்கியம்